Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 960 part 1. ஓபன் பண்ணா ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்க போதில்ல, அந்த சம்பவத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு காட்டுறாங்க. ஒரோச்சி மண்டையன் தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அட என்ன மேட்டர்னா, நம்ம ஆளுகளோட பிளான் எல்லாமே அக்கு வேற ஆணி வேற இவனுக்கு ஒன்னொன்னா தெரியுது, இன்ச்சு பை இன்ச்சு. ஏன்னா ஊருக்குள்ள வந்த மேட்டர் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் மேட்டர் போய் தான் இவங்கிட்டே வரணும். அப்புறம் எப்படி இவனுக்கு மட்டும் எல்லா பிளானும் கிளியரா தெரியுது? அப்ப ஏதோ ஒரு ஸ்பை இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி ஓடன நினைச்சு சரியான கோவம். அவனை போட்டு தள்ளுறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டு இருக்கான். இனி மறுபடியும் அவன் பேரை வச்சுட்டு கிளப்பிட்டு வந்த உடனே கடுப்பு தாங்க முடியல. முதல்ல அவன் எதை காலி பண்ண அனுப்பினான் தெரியுமா? நம்ம ஆளுகளோட கப்பல் 1000 சனி தான். கப்பல் நல்லா இருக்குது, கன்ஃபார்மா பண்ணணுமான்னு கேட்பானுங்க. பண்றீங்களா இல்ல உங்களை படுக போட்டு சம்பவம் பண்ணவான்னு கேட்பான். அடுத்த செகண்டே உள்ள பாம போட்டு கண்ணா பின்னு பிளாஸ்ட் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான், மிஷன் கம்ப்ளீட். சோ ஃபர்ஸ்ட் கப்பல் சொல்லி முடிஞ்சு. அடுத்து கிபிக்கும் உடோனுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த வழியா தான் அந்த சைடு இருக்க ஆளுகெல்லாம் இந்த வழியா வரணும். அதை அடுத்து காலி பண்ணுவான். அப்புறம் குறிக்கும் உடோனுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் போகுது, அதை காலி பண்ணுவான். அப்புறம் ரிங்கோக்கும் ஹக்குமைக்கும் இடையில இருக்கிற பிரிட்ஜ். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊரையும் கனெக்ட் பண்ற எல்லா பிரிட்ஜஸையுமே காலி பண்ணிட்டான். ஏன்னா அது வழியா தானே எல்லாருமே அந்த போர்ட்டுக்கு வந்தாகணும். ஐ மீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் வரணும். இப்ப அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் காலி பண்ணதுனால அவங்க எல்லாம் அந்த இடத்துலயே ஐசோலேட் ஆயிட்டாங்க. அந்த பக்கமா எப்படி போறதுன்னு தெரியல. அதோட விடல இட்டாச்சி போர்ட்ல இருக்க எல்லா கப்பலையுமே கண்ணா பின்னு சதற அடிச்சிட்டான். அதான் நம்மளால கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்களே அந்த கப்பல்கள் தான். 4000 பேரை தாங்கணும் 4000 பேரை தாங்கணும்னு நினைச்சான். இப்ப 4 பேரை கூட ஏத்திட்டு போக முடியாத நிலைமை. அவனுக்கு இன்னுமே வெறி அடங்கல. அந்த அக்கசாயா மெம்பர்ஸையும் அந்த சாம்ராய் ட்ரூப்பையும் இன்னுமே அவன் கண்ணால பார்க்கல. 20 வருஷம் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கானுங்க. ஒரே ஆச்சரியமா இருக்குது அவனுக்கு. அந்த யாசுய் நல்லா நயமா நடிச்சு என்னைய ஏமாத்த ட்ரை பண்ணா. ஆனா வச்சேல்ல ஆப்பு அக்கசாயா மெம்பர்ஸ்னு உயிரோட தானே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா கொல்ல போறேன். ஆளுகெல்லாம் என்னைய முட்டாள்னு நினைச்சா கூட பரவாயில்ல, நான் இதை பண்ணத்தான் போறேன்பா அப்படின்னா மத்தவங்க நம்பாதப்போ இவன் ஏன் காட்டு கத்திட்டு இருந்தானா? இவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனாலதான் இந்த மூதேவி அந்த கத்திருக்கான். கையில கிடைச்சவனுங்களையே புடிச்சு ஜெயில தான் போட்டிருந்தான். இதுக்கப்புறம் புடிச்சு கொல்ல போறானா? சோ இப்ப என்ன பண்ணிட்டான், டக்ககே போர்ட்டுக்கு வர்ற மொத்த ரூட்டையுமே பிளாக் பண்ணி காலி பண்ணிட்டான். இவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வேற ஏதாச்சும் இடத்துல கேதர் ஆயிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க. இவனுக்கு 4000 ட்ரூப் மெம்பர்ஸ் சேர்த்து இருக்காங்கன்னு கூட மேட்டர் தெரிஞ்சிருக்கு. இனி யாராலையுமே அங்க வர முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், மொத்தமா சோழிய முடிச்சிட்டேன். இனி இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வச்சு சம்பவம் பண்ண வேண்டியதான்னு ஜாலியா கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த வேலையை பார்த்ததுனால தான் அங்க இன்னுமே ஆளுங்க வரல. இந்த விஷயம் நம்ம ஆளுகளுக்கு தெரியாதே. இன்னும் மத்தவங்க எல்லாம் நம்ம சின்ன போட்ல போயே தீருவோம், போய் எப்படியாச்சும் சண்டை போட்டு கொன்னே தீரணும்பாங்க. ஆனா அப்படி போனா அது சூசைடுக்கு சமமாச்சே. அதான் பிரச்சனை. கடல் கண்ணா பின்னான்னு அலையடிச்சிட்டு இருக்கிறதுனால எப்படியும் இவங்க கடலுக்குள்ள முங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே தாண்டி அங்க போயிட்டா கூட கைடோவையும் பிக்மாமையும் இவங்களால என்ன பண்ண முடியும்? இப்படி போய் சண்டை போறதுக்கு எதுக்கு தலையை சுத்தி மூக்க சுத்தி ஏகப்பட்ட ட்ரூப்பை சேர்த்தி படாத பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்? ஜாலியா இங்க இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா கிளம்பி இருக்கலாமே. மொமனோசுகே எல்லாம் வேண்டாம், வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த டைம் நம்ம பாத்துக்கலாம், எல்லாம் ஒண்ணு கூடி வச்ச சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா கிண்ண என்ன சொல்லுவான்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணா இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுமாமா. வெயிட் பண்றது பஞ்சாயத்துல எங்க வெயிட் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம உடனே இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மறுபடியும் அவனுக்கு ஜெயிலுக்கு போயிட்டானுங்கன்னா திருப்பி எல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து வாங்க சண்டை போடுவோன்னு கூப்பிட்டா செப்பல்ஸ்லயே அடிப்பானுங்க. நம்பிக்கையை எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களோட சாப்பாடெல்லாம் திருடி தின்னுட்டு இருக்க முடியாது. மெயினா அந்த ஒக்கபரே டவுன் மக்கள்லாம் ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க. இப்படி ஒரு கிரேட் பேட்டில் நடந்து அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களை எப்படி ஏமாத்த முடியும்? அதனால நாங்க போயே தீர்வோன்னு எல்லாம் ஒத்த கால நிப்பானுங்க. மொமனோசுகேக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ இவங்க சண்டைக்கு போகாம இப்படியே இருந்துட்டாங்கன்னா அது ஓடனே அவமானப்படுத்துற மாதிரி. சரி, மொமனோசுகே என்ன பண்றதுன்னு கேட்டா ஹியோரி கூட பத்திரமா இருக்கிறதாமா. அவளையே எங்க பழைய பாத்திரம் மாதிரி நசுக்க போறானுங்க. இதுல இவனும் அவ கூட போயிருந்தா கிழிஞ்சிரும். ஒரோச்சி அவங்கள பப்ளிக்ல வச்சே பச்சையா கொள்ளுவான். ஏன்டா அப்படி செல்ஃபிஷா நீ விட்டுட்டு போறீங்கன்னு கதறி அழுவான். என்ன பண்றது, இதை பண்ணித்தானே ஆகணும். இவங்க ஓடனை மீட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் அவரே சப்போர்ட் இல்லாம தான் இருந்தாரு. அண்ட் இவனுக்கு அவரை மீட் பண்ணலன்னா இன்னைக்கு சாமுராயும் ஆயிருக்க மாட்டானுங்க. சொல்ல போனா அவ்வளவு இம்மெச்சூரா இருந்தானுங்க. அதுக்காக தான் ஓடனோட ரீடைனரா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மொமனோசுகே சின்ன பையன் இப்படி தனியா விட்டு போனாங்கன்னா அவன் போகாதீங்க, நான் யாரையும் இழக்க விரும்பலன்னு கதறி அழுவான். பல ஆண்டு காலமா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ வெளி உலகத்து தொடர்பே இல்லாம கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருக்குது. எப்படியும் காலங்கள் போக போக இந்த உலகமும் மாறும். சோ அதுக்குள்ள இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணி ஒண்ணுங்கிறதா ஓடனோட ஆசை. அதை இவங்கள யாராச்சும் ஒருத்தர் நிறைவேற்றி ஆகணும், இல்லன்னா அது நிராசையாயிருமே. சரி, அப்படியே கட் பண்ணி 41 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளவர் கேபிட்டல காட்டுறாங்க. ஓடன் பாத்தீங்கன்னா அப்பதான் மறுபடியும் லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள வருவான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவனை அட்டாக் பண்றதுக்காண்டி நின்னுட்டு இருப்பாங்க. ஆமா, நேக்கு ஒரு டவுட், கைடோ வந்ததுக்கு அப்புறம் தானே லேண்ட் ஆஃப் ஆனோல கன்னுங்கிற ஒரு பழக்கமே வந்துச்சு. கொசுக்கி ஃபேமிலி ஆளுங்க இருக்கும்போது
கன்னு கிடையாது. அப்புறம் என்ன இங்க ஒருத்தன் கன்னு வச்சிருக்கான்? எல்லாரும் கத்தியை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி என்னமோ ஒண்ணு. அவ்வளவு நேரம் நல்லபடியா வந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஊருக்குள்ள கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருவான். என்னன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல எல்லாத்தையுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா வச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டேன்னு சொல்லி கிளிஃப்ல இருந்து ஒரு ஜம்ப். இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும். இப்படி ஒரு கட்டுப்பாடான ஊருக்குள்ள இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதாவது குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறது இப்படி சொல்லி கத்திக்கிட்டே கிறுக்கு பைய கடலை குதிப்பான் பார்க்கணுமே. அவனோட ஒரே காமெடி தான். இதுக்கப்புறம் ஓடன் எப்படி எல்லாம் வாழ்ந்தாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.